அப்பா அம்மா, நான் உங்களுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்க வேண்டும். இன்னும் எத்தனை ஊசி போடுவாங்க அத்தை? இன்னும் உங்க காய்ச்சல் குறைந்தவுடன் நீங்கள் வேறு எந்த மருந்தையும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன் இன்னும் காய்ச்சல் குறையவில்லை? நீ ஒரு லட்சுமி பெண். காய்ச்சல் குறைவதை நீங்கள் காண்பீர்கள். நான் இன்னும் எவ்வளவு லட்சுமியாகவே இருப்பேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆழமாக மூச்சை உள்ளிழுக்கவும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக மூச்சை வெளிவிடவும். சரி. சகோதரி, டாக்டர், பொதுவாக எனக்கு எவ்வளவு நேரம் காய்ச்சல் இருக்கும்? நான் இப்போதைக்கு அப்படி சொல்ல முடியாது அம்மா. ஆனா காய்ச்சலை குறைக்க நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மருந்து தருகிறேன். மீண்டும் நான் ஊசி போடுவேன். நீங்கள் நன்றாக வர விரும்பினால் இது கொஞ்சம் முயற்சி எடுக்கும். இன்றிரவு கூட ஊசி போடுவேன். ஏன்? இன்றிரவு என்ன நடந்தது? அம்மா, அப்பா, தயவு செய்து இன்றிரவு என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று மருத்துவரிடம் சொல்லாதீர்கள். நாளை காலை நான் நிச்சயமாக திரும்பி வருவேன் என்று சத்தியம் செய்யுங்கள். சொல்லு, உனக்கு என்னதான் ஆச்சு? இன்றிரவு விசேஷமாயிருக்கிறதா? இன்னைக்கு தீபாவளி பண்டிகை என்பதால் நாங்க எல்லாரும் மருந்து மாத்திரைகள் ஊசி போடுவதை மறந்துவிட்டோம் அத்தை. இந்த இனிய தீபாவளி திருநாளில் எங்களுடைய வீட்டில் இரவும் பகலும் மெழுகுவர்த்திகள் பிரகாசமாக எரியுது. இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படியே செல்கிறது. ஐயோ அம்மா, இன்றிரவு மட்டும் தயவு செய்து டாக்டரை என்னை விட்டு போகச் சொல்லாதே. நீ வீடு திரும்பும் நாளில் நான் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்.